வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணது பிஞ்ச மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அம்மா இதில் தான் உணவுப் பொருளை வடிகட்டி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஏதோ இதில் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த வடிகட்டி பார்த்தீங்கன்னா கம்பியாக இருக்குது. இதில் அவங்க வடிகட்டும் போது இந்த சின்ன சின்ன கம்பி, அதாவது இந்த இது உடஞ்சி உள்ளே போயிருக்கு. அந்த குழந்தை சாப்பிடும்போது அந்த தொண்டையில் அது சிக்கி இருக்குதுங்க. அது எப்படின்னா நமக்கு இந்த மீன் முள் குத்தும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாகவே மீன் முள் குத்துனாலே அது எடுக்கிறதோ இல்லை உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பி இது அந்த குழந்தைக்குள்ளே குத்தி இருக்குது. அது அந்த குழந்தைக்கு ரொம்ப வலியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுறதை விடங்க, இந்த மாதிரி சாதாரணமான இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ அந்த அளவுக்கு எந்தவித பாதிப்பும் கொடுக்காது. இது ஏன் அப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம இந்த ஜூஸ் இந்த மாதிரி வடிகட்டும் போது இதை நல்லா இப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வடிகட்டுவோம். அதை அப்படி அமுத்தும் போது தான் இந்த சைடில் இந்த ஜாயிண்ட் விட்டுருது. இது விடுறதுனால தான் சின்ன சின்ன துகள்கள் உள்ளே போயிடுது. அந்த மாதிரி இந்த மாதிரி அமுத்தி வடிகட்டாதீங்க. அப்படி பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க. அதை விட பெஸ்ட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ.